ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. குட்டி கதைகள் 297. இந்த மகாபாரத கதையின் பயங்கரமான போருக்கு மத்தியில் இருக்கும் இரகசியமான பேச்சுவார்த்தைகள் அடங்கிய பகவத்கீதையில் முக்கியமாக 108 ஸ்லோகங்கள் இருக்கின்றன. இதில் 3.9 முதல் 37 வரை உள்ள ஸ்லோக கருத்து ஆனது நமக்கான ஒரு வழிகாட்டி. முழுமுதற் கடவுள் மற்றும் பரம புருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பாண்டவராகிய அர்ஜுனன் இடம் கூறினார், விஷ்ணுவிற்கு அர்ப்பணிக்கப்படும் செயல்கள் நிறைவேற்றப்படலாம், மற்ற செயல்கள் இந்த பௌதிக உலகத்தோடு பந்தப்படுத்துவை. எனவே குந்தியின் மகனே, உனக்கு விதிக்கப்பட்ட கடமைகளை அவரது திருப்திக்காக செய்வாயாக. இவ்விதமாக நீ எப்போதும் பந்தத்தில் இருந்து விடுபட்டு வாழ்வாய். வெறுமனே உடலை பேணுவதற்காவது ஒருவன் செயல் ஆற்ற வேண்டும் என்பதால் குறிப்பிட்ட சமூக நிலைக்கும் குணத்திற்கும் தகுந்தாற் போன்று குறிப்பிட்ட கடமைகள் விதிக்கப்பட்டு உள்ளன. இதன் மூலம் அனைவரும் தங்களது நோக்கத்தை நிறைவேற்றிக் கொள்ள முடியும். யஜ்யம் என்றால் பகவான் விஷ்ணு எனவும் யாகச் சடங்குகள் எனவும் பொருள்படும். உண்மையில் எல்லா யாக சடங்குகளும் பகவான் விஷ்ணுவை திருப்தி செய்வதற்கு ஆனவையே. யக்யோ வை விஷ்ணு என வேதங்கள் கூறுகின்றன. வேறு விதமாக கூறினால், யாகங்களை செய்வதாலும் சரி, நேரடியாக பகவான் விஷ்ணுவுக்கு ஆன்மீக தொண்டு செய்வதாலும் சரி, ஒரே குறிக்கோள் நிறைவேற்றப்படுகின்றது. இந்த பதத்தில் கூறியுள்ளபடி கிருஷ்ண உணர்வு என்பது யாகங்களை செய்வதற்கு சமம் ஆனது ஆகும். வர்ணாசிர தர்மத்தின் நோக்கமும் பகவான் விஷ்ணுவை திருப்தி செய்வதே. எனவே விஷ்ணுவின் திருப்திக்காக ஒருவன் செயலாற்ற வேண்டும். இதைத் தவிர செய்யப்படக்கூடிய மற்ற எல்லா செயல்களும் பந்தத்திற்கு காரணமாக அமையும். நல்ல தீய செயல்கள் இரண்டுமே விளைவுகளை கொடுப்பவை. எத்தகு வினையும் செய்பவனை பந்தப்படுத்திவிடும். எனவே கிருஷ்ணரை அல்லது விஷ்ணுவை திருப்திப்படுத்துவதற்காக கிருஷ்ண உணர்வோடு செயல் ஆற்ற வேண்டும். அவ்வாறு செயல்களை செய்பவன் முக்தி பெற்ற நிலையில் இருக்கின்றான். இதுவே செயலாற்றுவதில் உள்ள பெருங்கலையாகும். மேலும் இந்த வழிமுறையின் ஆரம்பத்தில் மிகச்சிறந்த வழிகாட்டுதல் தேவை. எனவே கிருஷ்ண பக்தரின் திறமையான வழிகாட்டலின்படியோ பகவான் கிருஷ்ணரின் நேரடி உபதேசத்தின்படியோ அர்ஜுனுக்கு கிடைத்த வாய்ப்பைப் போல கவனமாக செயலாற்ற வேண்டும். புலன் முகர்ச்சிக்காக ஒன்றும் செய்யப்படக்கூடாது. அனைத்தும் பகவான் கிருஷ்ணருக்காகவே செய்யப்பட வேண்டும். இந்த வழிமுறை செயல்களின் விளைவுகளிலிருந்து ஒருவனை பாதுகாப்பது மட்டும் இல்லாமல் படிப்படியாக பகவான் கிருஷ்ணனின் திவ்யமான அன்பு தொண்டிற்கு அவனை உயர்த்துகின்றது. அத்தகைய பகவத் தொண்டினால் மட்டுமே ஒருவன் இறைவனின் திருநாட்டிற்கு உயர்வு பெற முடியும். பகவான் கிருஷ்ணர் மேலும் கூறினார், மழையால் தோற்றுவிக்கப்படும் தானியங்களால் எல்லா ஜீவன்களின் உடல்களும் வாழ்கின்றன. யாகத்தால் மழையும் விதிக்கப்பட்ட கடமைகளால் யாகமும் உண்டாக்கப்படுகின்றன. எல்லாவிதமான யாகங்களையும் அனுபவிக்கும் நபர் அல்லது யஜ்ய புருஷர் என்று அறியப்படும் முழுமுதற் கடவுளே எல்லா தேவர்களுக்கும் தலைவராவார். உடலின் அங்கங்கள் உடல் மொத்தத்திற்கும் சேவை செய்வது போன்று தேவர்கள் அனைவரும் பகவான் கிருஷ்ணருக்கு சேவை செய்கின்றார்கள். இந்திரன், சந்திரன், வருணன் முதலிய தேவர்கள் உலக விவகாரங்களை நிர்வாகம் செய்வதற்காக இறைவனால் நியமிக்கப்பட்ட அதிகாரிகள் ஆவார்கள். அவர்களை மகிழ்ச்சிப்படுத்துவதற்காகவும் காற்று, ஒளி, நீர்,
முதலானவற்றை அவர்களிடமிருந்து பெற்று உணவு தானியங்களை உற்பத்தி செய்வதற்காகவும் வேதங்கள் யாகங்களை விதித்து உள்ளன. பகவான் கிருஷ்ணரை வழிபடும் போது அவரது வெவ்வேறு அங்கங்களான தேவர்களும் தானாகவே வழிபடப்படுகின்றார்கள். எனவே தேவர்களை தனியாக வழிபடும் அவசியம் ஏதும் கிடையாது. இதன் காரணத்தால் கிருஷ்ண உணர்வில் உள்ள பக்தர்கள் உணவை கிருஷ்ணருக்கு படைத்த பின்பு உட்கொள்கின்றார்கள். இது உடலை ஆன்மீகத்தில் வளப்படுத்துகின்றது. இத்தகு செயலால் உடலின் பழைய பாவ விளைவுகள் அழிவது மட்டும் இல்லாமல் ஜட இயற்கையின் எல்லா களங்கங்களில் இருந்தும் பூரண பாதுகாப்பு ஏற்படுகின்றது. தொற்று வியாதி வேகமாக பரவும் போது தடுப்பு மருந்து உட்கொள்வதால் ஒருவன் அதன் தாக்கத்திலிருந்து தப்ப முடியும். அதுபோன்றே பகவான் விஷ்ணுவிற்கு அர்ப்பணம் செய்த உணவை நாம் உட்கொள்ளும் போது ஜட பாதிப்பை எதிர்ப்பதற்கு தேவையான சக்தி கிடைக்கின்றது. இதை பின்பற்றுபவர்கள் இறைவனின் பக்தர்கள் என அழைக்கப்படுகின்றார்கள். எனவே கிருஷ்ணருக்கு அர்ப்பணம் செய்யப்பட்ட உணவை மட்டுமே உண்ணும் கிருஷ்ண பக்தர் ஆன்மீக தன் உணர்வின் முன்னேற்ற பாதையில் தடங்கல்களாக உள்ள முந்தைய ஜட பாதிப்புகளை வெற்றி கொள்ள முடியும். மறுபக்கத்தில் இவ்வாறு செய்யாதவன் தனது பாவச் செயல்களின் அளவை அதிகரித்து கொண்டே சென்று இவற்றின் விளைவுகளை அனுபவிப்பதற்காக நாய், பன்றி போன்ற உடல்களை மறுபிறவியில் அடைகின்றான். இந்த பௌதிக உலகம் முழுக்க முழுக்க களங்கங்கள் நிறைந்தது. பகவான் விஷ்ணுவின் பிரசாதத்தை உட்கொண்டு எதிர்ப்பு சக்தியை வளர்த்தவர் இதன் தாக்குதல் இருந்து பாதுகாக்கப்படுகின்றார். இந்த முறையையே பின்பற்றாதவரோ களங்கங்களுக்கு உட்படுத்தப்படுகின்றார். தானியங்களும் காய் கறிகளுமே உணவுப் பொருட்களாகும். மனிதன் பலவிதமான தானியங்களையும் காய் கறிகளையும் பழங்களையும் உட்கொள்கின்றான். மிருகங்களோ புல், இலை, தானிய கழிவுகள் மற்றும் காய் கறி கழிவுகள் முதலியவற்றை உண்கின்றன. மாமிசம் உண்ணும் பழக்கம் உடையவர்களும் மிருகங்களை உண்பதற்கு தாவரங்களின் உற்பத்தியை நம்பியிருக்க வேண்டும். எனவே இறுதியில் பார்த்தால் நாம் மிகப்பெரிய தொழிற்சாலைகளை நம்பி வாழ்வது கிடையாது, விவசாய நிலத்தை நம்பி வாழ்கின்றோம். இத்தகு விவசாய உற்பத்தி தேவையான அளவு மழையை நம்பி இருக்கின்றது. இந்த மழை தேவர்களான இந்திரன், சூரியன், சந்திரன் போன்றவர்களால் கட்டுப்படுத்தப்படுகின்றது. அவர்கள் அனைவரும் பகவானின் தொண்டர்களே. யாகங்களால் இறைவனை திருப்தி செய்ய முடியும். எனவே இவற்றை செய்யாதவன் பஞ்சத்தை காண்பான். இஃது இயற்கையின் நியதி. எனவே யாகங்கள், குறிப்பாக இந்த கலி யுகத்திற்கு பரிந்துரைக்கப்பட்டுள்ள சங்கீர்த்தன யாகத்தை நமது உணவு பற்றாக்குறை தீர்ப்பதற்காக செய்து ஆக வேண்டும். பகவான் கிருஷ்ணர் மேலும் கூறினார், பெரிய மனிதன் எத்தகு செயல்களை செய்கின்றானோ அதையே பொதுமக்களும் பின்பற்றுகின்றார்கள். தனது செயல்களால் எந்த தரத்தை அவன் ஓமை அமைத்து காட்டுகின்றானோ அதையே உலகம் முழுவதும் பின்பற்றுகின்றது. தன்னுடைய சுய நடத்தையின் மூலம் மற்றவர்களுக்கு வழிகாட்டக்கூடிய தலைவன் பொதுமக்களுக்கு எப்போதும் தேவை. புகை பிடிக்கக்கூடிய தலைவன் புகை பிடிக்கக்கூடாது என மக்களிடம் கற்பிக்க முடியாது. கல்வி கற்பிக்க தொடங்கும் முன்னரே ஆசிரியர் நடத்தை முறையானதாக இருக்க வேண்டும் என பகவான் சைத்தன்யர் கூறியிருக்கின்றார். அவ்வாறு கற்பிப்பவரே ஆச்சாரியர், அதாவது உன்னதமான ஆசிரியர் என அழைக்கப்படுகின்றார். எனவே பொதுமக்களுக்கு கல்வி கற்பிக்கும் ஆசிரியர் சாஸ்திரங்களின் கொள்கைகளை கடைப்பிடித்து ஆக வேண்டும். உண்மையான வேத நூட்களின் கொள்கைகளுக்கு எதிரான விதிகளை ஆசிரியரால் உருவாக்க முடியாது. மனு சமிதை போன்ற வேத நூட்கள் மனித சமுதாயத்தினரால் பின்பற்றப்பட வேண்டிய தரமான புத்தகங்களாக கருதப்படுகின்றன. எனவே ஒரு தலைவனின் போதனைகள் அத்தகைய தரமான சாஸ்திரங்களின்
கொள்கைகளை அடிப்படையாக வைத்து அமைய வேண்டும். தன்னை முன்னேற்றிக் கொள்ள விரும்பும் ஒருவன் பெரும் ஆசிரியர்களால் பயிற்சி செய்யப்பட்டபடி முறையான விதிகளை கடைப்பிடித்தாக வேண்டும். பெரும் பக்தர்களது அடிச்சுவடுகளை பின்பற்றி செயலாற்றுவதே ஆன்மீக உணர்வு பாதையில் முன்னேறுவதற்கான வழி என்பதை ஸ்ரீமத் பாகவதமும் உறுதி செய்கின்றது. மன்னர், நாட்டின் தலைவர், தந்தை, பள்ளி ஆசிரியர் ஆகியோர் அனைவரும் இயற்கையாகவே கபடமற்ற பொதுமக்களுக்கு தலைவர்களாக கருதப்படுகின்றார்கள். தங்களை சார்ந்திருப்போரை கரையேற்றும் பொறுப்பு இத்தகைய இயற்கையான தலைவர்களுக்கு உண்டு. எனவே சிறப்பான இந்த நூல்களில் வழங்கப்பட்டுள்ள நீதி மற்றும் ஆன்மீக நியமங்களை இதுபோன்றோர் நன்றாக உணர்ந்து இருக்க வேண்டும். பகவான் கிருஷ்ணர் மேலும் கூறினார், அகங்காரத்தினால் பாதிக்கப்பட்டு மயங்கிய ஆத்மா பௌதிய இயற்கையின் 3 குணங்களால் நடைபெறும் செயல்களுக்கு தன்னையே கர்த்தா என நினைத்து கொள்கின்றான். கிருஷ்ண உணர்வில் இருப்பவன், ஜட உணர்வில் இருப்பவன், இந்த இருவகையான மனிதர்களும் ஒரே மாதிரியான செயல்களை செயலாற்றும் போது அவர்கள் இருவரும் ஒரே தளத்தில் இருப்பது போன்று தோன்றும். ஆனால் அவர்களது நிலைமையில் மாபெரும் வேறுபாடு உண்டு. ஜட உணர்வில் இருப்பவன் அகங்காரத்தின் காரணத்தால் எல்லாவற்றையும் நானே செய்கின்றேன் என உறுதியாக நம்பிக்கொண்டு இருக்கின்றான். உடல் எனும் இயந்திரம் முழுமுதற் கடவுளின் மேற்பார்வையில் இயங்கும் ஜட இயற்கையினால் உண்டாக்கப்படுகிறது என்பதை அவன் அறிவது கிடையாது. இறுதியில் தான் கிருஷ்ணரின் கட்டுப்பாட்டிற்குள் இருக்கிறேன் என்பதை பற்றிய அறிவு அந்த ஜடவாதிக்கு கிடையாது. அகங்காரத்தில் இருக்கும் அவன் எல்லா செயல்களையும் தானே சுதந்திரமாக செய்வதாக நினைத்து கொள்கின்றான். இதுவே அவனது அறியாமையின் சின்னமாகும். முழுமுதற் கடவுளின் ஆணைக்கு உட்பட்ட ஜட இயற்கையின் படைப்பே தனது ஸ்தூலம், சூட்சுமம் உடல்கள் எனவும், ஆகவே தனது உடல் மற்றும் மனதின் செயல்கள் யாவும் கிருஷ்ண உணர்வில் கிருஷ்ணன் சேவையிலே ஈடுபடுத்தப்பட வேண்டும் என்பதையும் அவன் அறிவது கிடையாது. பரமபுருஷ பகவானே ஜட உடலின் புலன்களுக்கு அதிபதி, ரிஷிகேஷர் என்பதையும், தனது புலன்களை நீண்ட காலமாக புலன் முகர்ச்சியில் ஈடுபடுத்தியதன் காரணத்தால் அகங்காரத்தால் மயக்கப்பட்டு கிருஷ்ணர் உடனான நித்தியமான உறவை மறந்துவிட்டேன் என்பதையும் அறிவற்றவன் நினைவு கொள்வது கிடையாது. பகவான் கிருஷ்ணர் மேலும் கூறினார், புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் கூறினார், ஓ அர்ஜுனா, காமமே இதற்கு காரணம். ரஜோகுணத்தில் உற்பத்தி ஆகி பின்னர் கோபமாக உருவெடுக்கும் இது இந்த உலகின் எல்லாவற்றையும் அழிக்கும் பாவகரமான விரோதி ஆகும். ஜட படைப்பு உடன் உயிர்வாளி தொடர்பு கொள்ளும் போது ரஜகுணத்தின் சம்பந்தத்தால் கிருஷ்ணரின் மீதான அவனது நித்திய அன்பு காமமாக திரிபு அடைகின்றது. வேறு விதமாக கூறினால், புலியுடன் சேர்ந்த பால் தயிராக திரிவது போன்று இறைவனின் மீதான அன்பு காமமாக திரிந்து விடுகின்றது. காமம் திருப்தி அடையாத போது கோபமாக மாறுகின்றது. கோபம் அறியாமையாக மாறுகின்றது. அறியாமையினால் பௌதிக வாழ்க்கை தொடர்கின்றது. எனவே ஜீவனின் மாபெரும் எதிரி காமமாகும். மேலும் காமமே தூய்மையான ஆத்மாவை ஜட உலகில் சிக்குண்டு உழல வைக்கின்றது. தமோகுணத்தின் வெளித்தோற்றமே கோபம். இத்தகைய குணங்கள் கோபத்தை போன்ற இதர செயல்களின் மூலம் வெளிப்படுகின்றன. ஒழுக்கமான வாழ்க்கை மற்றும் செயல்களின் மூலம் ரஜோ குணமானது தமோ குணத்திற்கு இழிந்து விடாமல் சத்வ குணத்திற்கு உயர்த்தப்பட வேண்டும். அவ்வாறு செய்தால் ஆன்மீக பற்றுதலின் காரணமாக கோபம் எனும் இழி நிலையை அடைவதிலிருந்து ஒருவனை காப்பாற்ற முடியும். என்றும் அதிகரித்து கொண்டே இருக்கும் தனது ஆன்மீக ஆனந்தத்திற்காக
பரம புருஷ பகவான் தன்னை பல்வேறு ரூபங்களில் வியாபித்து இருக்கின்றார். ஜீவன்கள் அந்த ஆன்மீக ஆனந்தத்தின் அம்சங்கள். அவர்களுக்கும் சற்று சுதந்திரம் உண்டு. ஆனால் தங்களது சுதந்திரத்தை தவறாக பயன்படுத்துவதால் அவர்களது சேவை செய்யும் மனப்பான்மை புலன் இன்பத்திற்கான எண்ணமாக மாற்றம் அடைந்து காமத்தில் வசப்படுகின்றார்கள். கட்டுண்ட ஆத்மாக்கள் தங்களது இத்தகு காம எண்ணங்களை பூர்த்தி செய்து கொள்வதற்கும் அத்தகு காம வயப்பட்ட செயல்களை நீண்ட காலமாக செய்து முழுமையாக குழம்பி இருக்கும்போது தங்களது உண்மை நிலையை பற்றி கேள்வி கேட்டு அறிந்து கொள்வதற்கும் வசதி செய்வதற்காக இந்த ஜட உலகம் கடவுளால் படைக்கப்பட்டு இருக்கின்றது. அத்தகு கேள்வியே வேதாந்த சூத்திரத்தின் ஆரம்பமாகும். அதாதோ பிரம்ம ஜிக்யாசா, பிரம்மனை பற்றி கேள்வி கேட்க வேண்டும். அந்த பிரம்மன் ஸ்ரீமத் பாகவதத்தில் பர பிரம்மனே அனைத்திற்கும் மூலம் என வர்ணிக்கப்படுகின்றது. அதாவது காமத்தின் மூலமும் பர பிரம்மனிடமே உள்ளன. எனவே காமத்தை பர பிரம்மனிடம் செலுத்தும் அன்பாக மாற்றிவிட்டால் அல்லது கிருஷ்ண உணர்வாக மாற்றிவிட்டால், வேறு விதமாக கூறினால் எல்லாவற்றையும் கிருஷ்ணருக்காகவே விரும்பினால், அப்போது காமத்தையும் கோபத்தையும் ஆன்மீகப்படுத்தி விட முடியும். ராம பிரானின் சிறந்த சேவகரான ஹனுமான் ராவணனின் தங்க நகரத்தை எரித்ததன் மூலம் தனது கோபத்தை வெளிக்காட்டினார். ஆனால் அவ்வாறு செய்ததால் அவர் பகவானின் மாபெரும் பக்தர் ஆகிவிட்டார். இங்கு பகவத்கீதையிலும் என்னை திருப்திப்படுத்துவதற்காக உனது எதிரிகளின் மீது உனது கோபத்தை உபயோகப்படுத்து என அர்ஜுனன் இடம் பகவான் வலியுறுத்துகின்றார். எனவே காமமும் கோபமும் கிருஷ்ண உணர்வில் ஈடுபடும் போது நமது எதிரிகளாக அல்லாமல் நண்பர்களாக மாறிவிடுகின்றன. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. சில பிரபுபாதரின் சேவையில் இஸ்கான் பக்தர்கள்